ஆம்னிட்ரிக்ஸுக்கு பென் என்னதான் பல வகையில ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் பென்னோட லவ்வுக்குமே ஹெல்ப் பண்ணிருக்கு. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னா உண்மைதாங்க. இந்த சீனை பல பேர் பார்த்திருப்பீங்க. ஆனா கண்டிப்பா சொல்றேன், இந்த ஒரு விஷயத்த சத்தியமா நீங்க நோட்டே பண்ணிருக்க மாட்டீங்க. பென்டனோட தீவிரமான ஃபேனா இருந்து இந்த ஒரு விஷயத்தை இப்பதான் தெரிஞ்சுக்க போறீங்கன்னா ஒரு ரெட்ரோ மட்டும் கமெண்ட் செக்ஷன் போடுங்க. யார் யாரெல்லாம் புதுசா தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லி நானும் தெரிஞ்சுப்பேன். பென்டன் கிளாசிக்ல பென் உல்ஃப் அப்படின்னு ஒரு எபிசோட் வந்திருக்கும். அதை கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த எபிசோட கடைசியில அவங்க தங்கி இருந்த வில்லேஜுக்குள்ள வெள்ளம் வந்திருக்கும். காயுமே அந்த தண்ணியோட தனியா போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ பென் உடனே ரிப்சார்ஜா மாற ட்ரை பண்ணிருப்பான். ஆனா அந்த டைம்ல ஆம்னிட்ரிக்ஸ் ஆனது வேலை செஞ்சிருக்காது. இல்ல எனக்கு புரியல. தண்ணில இது வரைக்கும் பென்னு எத்தனையோ தடவை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கான். ஆனா அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகாதனால பென்னா போய் இந்த காயை காப்பாத்திருப்பான். அதனால காயுமே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க பென்னை பார்த்து. பென்னுக்கு ஆம்னிட்ரிக்ஸ் ஒரு வெப்பனா மட்டும் இல்லாம எமோஷனலாவும் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த எபிசோடுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அப்புறம் நீங்க ஒரு பென்டன் ஃபேனா இருந்து உங்களுக்கு பென்டன் மூவி பார்க்கணும்னு ஆசையா இருந்ததுன்னா என்கிட்ட ஒரு 3 மூவி இருக்கு, அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்க ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல லைக் வீடியோஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சேனலோட வீடியோ ஷோவாகவும் அதை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அதோட டிஸ்கிரிப்ஷன்ல எப்படி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்றங்கிற யூடியூப் சேனலோட லிங்க் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி தெளிவா பார்த்து டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.